ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த ஒரே ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுறது மூலயமா பணம் குவியும், குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம சித்ரா பௌர்ணமியாக எடுத்துக்கிறோம். இந்த வருடம் ஏப்ரல் 23, அதாவது சித்திரை 10ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினம் வருது. அன்னைக்கு தினம் செவ்வாய்க்கிழமை வர்றது கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகணும். அதுவும் குறிப்பாக அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுறது கூடுதல் சிறப்பு. அன்னைக்கு தினம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வீட்டு தெய்வம், இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் கண்டிப்பாக வணங்கி ஆகணும். அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதால சந்திரனுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர தரிசனமும் பண்ணணும். பெரிய அளவுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சர்க்கரை பொங்கல், சுண்டல், இது மாதிரி எளிமையான உணவுகளை செஞ்சு அதை நீங்கள் அம்பாளுக்கு படைக்கலாம். அந்த நைவேத்தியத்தை அக்கம் பக்கத்தினருக்கு உங்கள் கையால் பிரசாதமாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக அன்றைக்கி தினம் நீங்கள் சந்திர தரிசனம் பண்ணியே ஆகணும். சாப்பாட்டுக்கே வழியில்லாத கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இது மாதிரி விஷயங்களை தானமாக கொடுங்க. இது கோடை காலம். முடிஞ்சால் நிறைய பேருக்கு தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொடுத்து தண்ணீர் தானம் கொடுக்கலாம், நீர்மோர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தானம் செய்கிறதால இன்னொரு கூடுதல் சிறப்பும் இருக்குது. அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தருக்கு உகந்த ஒரு நாள். இந்த சித்திரகுப்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யம தர்மரோட உதவியாளர். நம்மளோட பாவ புண்ணியங்களை கணக்க அவர் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உகந்த நாளில் நீங்கள் தானங்கள் தர்மங்கள் செய்யும்போது உங்களோட பாவ கர்மாக்களை அழித்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாராம். அது கூட உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டு, ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு அகல் விளக்கு, ஒரு ஸ்பூன் நெய். அன்னைக்கு தினம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த தெய்வம் செவ்வாய். செவ்வாய்க்கு உகந்த தானியம் துவரை. ஒரு பிடி துவரையை ஒரு சின்ன தட்டில் பரப்பி வச்சு அது மேலே நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சுடுங்க. அதில் நெய் ஊற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி. இந்த ஒட்டுமொத்த தட்டையும் அப்படியே வெறுமனே நீங்கள் பூஜை அறையில் வைக்காமல் முடிஞ்சால் சிவப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா முருகன் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் சிவப்பு. ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதில் அந்த தட்டை வச்சு அது மேலே துவரம்பருப்பை வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் போடுங்க. அன்னைக்கு தினம் நீங்கள் எல்லா கடவுளையும் வணங்கலாம். சிவபெருமானை வணங்குறது சிறப்பு. முருகப்பெருமானை வணங்கலாம். அம்பாள், அம்பிகை, அம்மன், மாரியம்மன், இப்படி பல தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விளக்கை ஏற்றுறது மூலயமா வீட்டில் இது வரைக்கும் இருந்த தரித்திர நிலை மாறும். இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகமாகும். வீட்டு வாசலில் நம்மளோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நம்ம வீட்டு தெய்வங்கள் நமக்காக காத்திருப்பாங்க. இந்த மாதிரி விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் முறையாக வழிபாடு நடத்தும் போது மனசாக நினைக்கும் போது அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.